மற்றொரு அண்மைச் செய்தி. கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு முதலமைச்சர் விஜய் தாவேக தலைவராக இருக்கும் பொழுது பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு இன்று அரசு பணிக்கான ஆணையை வழங்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இதுபோன்று கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய 32 பேர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிராக வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அதில் சீனி அகமது மற்றும் சீரன் திருமுருகன் ஆகிய 2 மனுதாரர்கள் தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று காலை விசாரணைக்கு நீதிபதிகள் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விசாரணை பொறுத்த மட்டிலும் விசாரணை தொடங்கும் போது இதுபோன்ற சம்பவங்களில் பலர் பாதிக்கப்படுவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி போற வாய்ப்புள்ளது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரணை சிபிஐ நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இதுபோன்று வழங்கினால் இந்த விசாரணையில் குளறுபடி ஏற்படும் என கூட தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இதே போன்று அரசு பணி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். தொடர்ச்சியாக பல்வேறு தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய பல்வேறு இது போன்ற விபத்துகளில் உயிரிழந்தவர்களுக்கு இதுவரைக்குமாக அரசு பணி என்பது வழங்கப்படவில்லை எனவும் கூட மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி அவர்கள் இதுபோன்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வழங்குவதில் என்ன தவறு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி தேவைதான என கேள்வி எழுப்பியதோடு இந்த அரசியல் மேடை எல்லாம் கூட என நீதிபதிகள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவருக்கு இடைக்காலமாக அவர்களுக்கான பணி ஆணை வழங்கலாம் என நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே காலை முதலாக இந்த வழக்கு தொடர்ந்த முதலாக 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போன்று அரசு தரப்பிலும் கூட இன்று மாலை இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்பொழுது நீதிபதி அவர்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 32 பேருக்கான அந்த அரசாணையை தற்காலிகமாக வழங்கலாம் எனவும் கூட அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் இது போன்ற தற்போதைய அரசு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு கருணை அடிப்படையான வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு அரசு பணி வழங்கப்பட்டதாகவும் அரசின் கொள்கை தொடர்பான முடிவில் தலையிட விரும்பவில்லை எனவும் கூட தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது 21ஆம் தேதி அன்று நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை டிஎன்பிஎஸ்சியை நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கில் சேர்ப்பதாகவும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களிடம் 32 பேர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணை காலையில் அந்த நிலையில் தற்பொழுது நீதிபதி அவர்கள் இந்த போன்ற தற்காலிகமாக அந்த அரசு பணிகளை வழங்கலாம் எனவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். சல்மான், தற்பொழுது 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தற்காலிக அனுமதியையும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. எஞ்சியிருக்கக்கூடிய 9 பேரின் குடும்பத்தின் நிலை என்ன? அவர்கள் வீட்டில் கல்வி தகுதி அடிப்படையில் அவர்கள் தகுதி பெறாமல் இருக்கிறார்களா? நிச்சயமாகவே, அதாவது இந்த 32 பேருடைய பணி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் அவர்களுடைய கல்வி தகுதி, அதே போன்று ஒரு சிலருடைய குடும்பங்களில் அவர்களுக்கான அந்த கல்வி தகுதி இல்லாதவர்கள், அதே போன்று பெற்றோர் அவருடைய உறுப்பினர் வீட்டில் அவர்களுக்கான உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழலில் தான் 32 பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்காக அவர்களுக்கான அந்த தகுதி அடிப்படையிலோ இல்லை மாற்று ஏற்பாடாக அவர்களுக்கான பணி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும்
அது குறித்தான அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக அவர்களுடைய தகவல்களும் முழுமையாக கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் ஏனென்றால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த 32 பேர் வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு சில பேர் மட்டும் அவர்களுடைய குடும்பத்தில் ஆட்கள் இல்லாத ஒரு சூழலில் தான் அவர்களுக்கான அந்த பணி வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. இருந்த பொழுதிலும் கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 32 பேருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த பணியாணை வழங்குவதற்கான ஏற்கனவே பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் என்ன கல்வி தகுதியின் அடிப்படையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய சான்றிதழ் பெறப்பட்டிருக்கின்றன, அவர்கள் ஏதேனும் ஏற்கனவே பணியில் இருக்கிறார்களா, அவர்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார பின்னணி உள்ளிட்ட அனைத்தையும் கருத்தில் கொண்டு முழுவதுமாக விசாரணை நடத்திய பின்பாக தான் இந்த 32 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இன்று மதியத்திற்கு மேலாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கான அரசு பணியாணையானது வழங்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் கூட நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் ஒவ்வொரு பகுதியும் பார்க்க முடிகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஒருபுறம் வழக்கு காலை முதலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அந்த விசாரணை முடிவடைந்து அந்த விசாரணையில் தற்காலிகமாக வழங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கும் 27ஆம் தேதி அன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் மற்றொரு புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களால் அந்த 32 குடும்பத்தினருக்கான அந்த அரசு பணி வழங்குவதற்கான அந்த ஆணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மா.